ஒண்ணுல இருந்து அழகா இங்க இருந்து எங்க 8 வரைக்கும் சூப்பரா படிக்கணும் வேணும். நாங்க இங்கிலீஷ் படிக்கணும் கூட அனுப்பாம நாங்க மெனாஜிக்கு போனோம் சேர்த்துமா இது எங்களை வேண்டாம்னு சொல்லி எங்க பிள்ளை எங்க போய் படிக்கணும். எங்களுக்கு சார் நல்லா சொல்லி கொடுக்காங்க. எங்க பிள்ளைக்கு நல்லபடி எங்க பிள்ளைய நல்லா கவனிப்பு நல்லா சொல்லி கொடுக்காங்க. எங்களுக்கு ஒண்ணு அழகா வீட்டுல வந்த உடனே பிள்ளைய புஸ்தத்தை தான் கையில தூக்குதுங்க. வீட்டுல ஒரு வேலை பார்க்க மாட்டேங்குங்க. அழகா எங்களுக்கு இந்த சார் தான் வேணும். என் பேர் அமுதா மாரிசாமி. எஸ்எம்சி தலைவராக இருக்கேன். நான் எடேசவல் ஊர்லேருந்து வந்திருக்கேன். எடேசவல் ஸ்கூலில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் துவக்கப்பள்ளியில் சுப்பையா சார்னு ஒரு சார் இருக்காங்க. 1க்கு 2க்கு எடுக்கிறாங்க. அவங்கள வேறு ஸ்கூலுக்கு மாற்றுறதா சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டு வந்திருந்தோம். நான் இந்த ஸ்கூல்லே வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்களுக்கு ஒரு பட்டதாரி ஆசிரியர் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். சார்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அவங்க ஓகே நாங்கள் போட்டு தரோன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு சந்தோஷம். அதில் சுப்பையா சார் நல்ல கோச்சிங் கொடுக்காங்க. பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து தமிழ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க கூட அப்படி இங்கிலீஷ் வாசிச்சுக்கிறாரு. அவ்வளோ அழகாக கோச்சிங் கொடுக்குறாரு. ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா இருக்கும். ரைட்டிங் நோட் 2 எக்ஸ்ட்ரா போட்டு பிள்ளைகளாக கீழே உட்காந்து அழகாக சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஸ்கூல் வாத்தியார் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லா கோவில்பட்டி வட்டாரத்தில் உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களை கூட கூப்பிட்டு வந்து வாசி பார்க்க சொல்லுங்கள். எங்கள் எடேசவல் ஊரில் 1, 2 வாசிக்கிற மாதிரி எந்த பிள்ளைகளுமே வாசிக்கிறாது. அவ்வளோ அழகாக வாசிப்பாங்க சார். எனக்கு ஊர் எடேசவல். என் பேர் கற்பகவல்லி சார். நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் என் பிள்ளைய சுப்பையா சார் 1ஆவது வகுப்பு 2ஆவது வகுப்பு சொல்லிக் கொடுக்கும்போது என் பிள்ளைய அந்த சார்கிட்ட படித்தாங்க. கொரோனா டயத்துலேயுமே பிள்ளை லீவில் இருந்தும் திரும்பி அந்த சார் வந்து சொல்லிக் கொடுத்து என் பிள்ளைய நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து வந்திருக்காங்க. இருந்தாலும் அதாவது வந்து 6, 7, 8க்கு வந்து கணக்கு பாடம் எடுக்கிறதுக்கோ அறிவியல் பாடம் எடுக்கிறதுக்கோ டீச்சர்ஸு யாரும் இல்லை, பட்டதாரி இல்லை. அதனால் கணக்கு அறிவியல் எந்த பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கணக்கு எந்த பிள்ளைகளுக்கு வரமாட்டேங்கி. வேறு ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பரீட்சை அட்டன் பண்ணும்போது பிள்ளைகளுக்கு கணக்கு பாடம் வரமாட்டேங்கி. என்எம்எம்எஸ் பரீட்சை முக்கியத்துவம் கொடுக்காங்க. அதில் நல்லா படித்து மார்க் எடுத்தால் தான் மாதம் 1000 ரூபான்னு சொல்லி ஸ்கீம் போட்டிருக்காங்க. அதை வந்து எங்கள் பிள்ளைகளால் வாங்கிறதுக்கு முடியல. பாடம் படித்து அந்த தமிழ் பாடம் எடுக்கிறவங்கள கணக்கு பாடம் எடுக்க சொன்னால் எப்படி எடுப்பாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு தான் ஹெச்எம் வந்து தமிழ் பட்டதாரியாக இருக்காங்க. அவங்க தான் கணக்கு பாடம் எடுக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அவ்வளோதான் புரிய முடியுது. அவங்களால முடியல. எக்ஸாமில் போய் அட்டன் பண்ணி பிள்ளைகளால் பாஸ் பண்ண முடியல. அதுக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும். எங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் அறிவியலுக்கும் கணக்கு பாடத்துக்கும் முக்கியத்துவமாக நீங்கள் போடணும். எங்கள் ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் வேணும்.